புரட்சி தாய் சின்னம்மாவை பார்க்கணும், அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்றது வந்திருக்கும். சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் தொகுதி மக்கள் எல்லா மாவட்டத்திலுமே, ஏன்னா நான் ஒரு மருத்துவ சேவை செஞ்சிட்டு இருக்கேன். அதனால திருப்பத்தூர் அந்த சைடு தென் மாவட்டங்களை பார்த்தோம்னா திருப்பத்தூரா இருக்கட்டும், மானாமதுரையா இருக்கட்டும், பரமக்குடி, ராம்நாடு எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு இருக்காங்க. ஏன்னா மருத்துவ சேவை நம்ம செஞ்சுட்டு இருக்கனால இப்ப என்னன்னா அங்க இருக்க மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. புரட்சி தாய் சின்னம்மா தான் கண்டிப்பா வரணும். நான் இந்த சைடு இருக்கனால சொல்றேன், எல்லா 234 தொகுதியில இருந்தாலும் சரி சின்னம்மா தான் வருவாங்க. ஏன்னா அப்படி ஒரு ஆட்சி இந்த திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கான கொடூர ஆட்சி இது. அதனால சின்னம்மா வரணும். ஓட்டுரிமைன்றது நம்ம மக்கள் யார் சரியா நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னாலும் நம்ம தமிழ்நாடு கண்டிப்பா நல்ல முன்னேற்றத்தை அடையும். அதுக்கு சட்டம் ஒழுங்குலாம் நல்லா கரெக்டா இருக்கணும் அப்படின்னா நம்ம சின்னம்மா, புரட்சி தாய் சின்னம்மா வரணும். ஏன்னா அவங்க 39 வருடம் அம்மா பின்னாடி இருந்திருக்காங்க. என்ன இது பண்ணாலும் சரி அம்மா தான் இன்னைக்கு வருவாங்கன்றத நான் தெளிவாங்க. அம்மா என்னன்னா அவங்களுடைய கஷ்டப்பட்டு எப்படி வந்தாங்க, எந்த மாதிரி இதுதான் பேசினாங்க. அம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்க அதை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு 2-3 நாள் தானே இருக்கு, அதனால பாத்துடலாம். புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வந்தாங்கன்னா சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கும். ஏன்னா 39 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு நிர்வாகியா இருந்து நம்ம அதிமுக ஒருங்கிணைச்சு கொண்டு வந்தவங்க. அதனால நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நம்ம கண்டிப்பா புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அது மட்டும் இல்ல, செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், எவ்வளவு போராட்டம், அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா சின்னம்மா தான் வரணும். தமிழ்நாட்டின் சிங்கப்பெண், தமிழ்நாட்டின் தங்கப்பெண் நம்மளுடைய புரட்சி தாய் சின்னம்மா அவங்க வரணும். அது மட்டும் இல்லைங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு நான் எச்சரிச்சு நாங்க சொல்லிக்கிறோம். 10 தோல்வி பழனிசாமி அப்படின்றது உங்களுக்கு பொருத்தமா இருக்குது. நீங்க ஆட்சி சின்னம்மா 2026 கண்டிப்பா அமைப்பாங்க. இதுக்கு நாங்க எல்லாருமே உறுதுணையா இருப்போம். என்னுடைய பெயர் சுப்பராஜ், விருதுநகர் மாவட்டம். இந்த தேர்தல் என்பது நமக்கு முக்கியமானது ஒன்றே ஒன்றுதான், நன்றியற்ற மனிதனுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும். எடப்பாடிக்கு அதுதான் முக்கியமான வேலை, வேற ஒன்றும் கிடையாது. பேர் என்ன சிலங்கோ பாலச்சந்திரன். நான் தேசிய மக்கள் கட்சியோட மாநில துணைத் தலைவராக இருக்கேன். சின்னம்மாவோட அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிற ஒரு நிமித்தமாகவும் நாங்கள் சந்தித்தோம். அவங்க சந்தோஷமாக பார்த்தாங்க. அதனால அவங்க திருப்பி கூடியவர்கள் ஒரு நல்ல பதில் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் கட்சியோட அவங்க கட்சியும் சேர்ந்து பயணிக்குங்கிற நம்பிக்கையில் திருப்பி ஒரு அம்மா திருப்பி ஒரு சின்னம்மா வகைகளை பார்க்கணுங்கிறதும் எங்களோட ஆசை. அதனால நாங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். என் பேர் சையத் முக்ரம், நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன். தேசிய முஸ்லீம் மறுமலர்ச்சி கட்சி மாநில தலைவராக இருக்கேன். இப்போது வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக மாண்புமிகு தியாகத் தலைவி சின்னம்மா அவர்களை நாங்கள் சந்தித்து எங்கள் இஸ்லாமியர்கள் ஆதரவும் எங்கள் கட்சி ஆதரவும் நாங்கள் தெரிவித்தோம். இந்த சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்குன்னாக்கா, தமிழகத்தில் இப்போ நடக்கிற இந்த ஊழல் ஆட்சி, துரோக ஆட்சியை முறியடிக்கிறதுக்காக மாண்புமிகு சின்னம்மா அவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்தோம், எங்கள் கருத்துக்களை தெரிவித்தோம். அவர்களும் எங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு முழு ஆதரவும் கொடுத்தார்கள். இஸ்லாமிய மக்களுக்கும் இஸ்லாமிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார் என்று நாங்கள் இதில் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு தியாகத் தலைவி சின்னம்மா அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். இஸ்லாமியர்கள் சார்பாக ஆதரவு கொடுத்துருக்கோம். இப்போ நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் அம்மா தலையில் ஆட்சி அமையணும்னு சொல்லிட்டு எங்கள் ஃபுல் ஆதரவும் கொடுத்துருக்கோம் ஐயா. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற சட்ட ஒழுங்கு பிரச்சனை, வக்பு சொத்து நிறைய இடத்துல அபகரிச்சிருக்காங்க. அந்த பிரச்சனை சம்மந்தமாக நாங்கள் கோரிக்கை கொடுத்தோம். அதை நாங்கள் பார்த்து சரி செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அம்மா.